வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 11. தங்கையே மாமியாரா. அமைச்சர் காளிங்கராயர் வேதியர்கள் புடைசூழ கண்டராதித்யன் தங்கியிருந்த திருமுனைப்பாடி நாட்டின் அரண்மனை வசந்த மாளிகையினுள் நுழைந்தார். கண்டராதித்யரின் ஏவலால் பரமகிரி அவரை கண்டதும் பணிவுடன் தலை வணங்கினான். பரமகிரி, இளவரசர் தயாராகிவிட்டாரா? முகூர்த்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ராமதேவனும் அமைச்சர்களும் நமக்காக காத்திருக்கின்றனர். இதோ அமைச்சரே, இப்போது வந்து விடுவார் என்றபடி கண்டரின் அறைக்குள் சென்றான் பரமகிரி. காளிங்கராயர் அங்கிருந்த இருக்கை ஒன்று அமர உடன் வந்திருந்த வேதியர்கள் அவர் இருக்கையின் பின்பாக நின்றனர். கண்டராதித்யரும் வீரநாராயணிக்கும் கன்னியா லக்னம் துவங்கியவுடன் திருமணம் நடைபெற போகின்றது. திருமுனைப்பாடி ஆதிரங்கன் கோவிலுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பெரும் பந்தலில்தான் முகூர்த்தம் நடைபெறப் போவதாக முனைப்பாடி மன்னன் ராமதேவன் கூறியிருந்தான். முனைப்பாடி நாடே விழா கோலம் பூண்டிருந்தது. சோழர்களுடன் மன உறவு வைத்துக் கொள்வதால் முனைப்பாடி நாட்டில் இருவகை கருத்து நிலவிக் கொண்டிருந்ததை சோழர்கள் அறிவார்கள். இருப்பினும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மணமகனும் தங்கள் நாட்டிற்கு வந்துவிட்ட பிறகு சோழர்களுடன் உறவு கொள்வதில் ஆர்வம் காட்டாதவர்களும் தங்கள் அதிருப்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு கல்யாண வைபவத்தில் பங்கு கொண்டிருந்தனர். சோழ மன்னன் பராந்தகன் தன் இரு மகன்களில் திருமண வைபவங்களிலும் கலந்து கொள்ளவில்லை. ராஜாதித்யன் குந்தவை திருமணத்தை முடித்து தம்பதிகளை அழைத்து வரும் பொறுப்பினை பழுவேட்டரையர் சகோதரர்களிடம், கண்டராதித்யர் வீரநாராயணி திருமண நிகழ்வை முடித்து வைத்து அவர்களை அழைத்து வரும் பொறுப்பினை காளிங்கராயரிடமும் தந்திருந்தார். கண்டராதித்யனுடன் முந்தைய நாளே முனைப்பாடிக்கு வந்திருந்தார் காளிங்கராயர். வைணவ இளவரசியான வீரநாராயணியை கைப்பிடிக்க சற்றும் சம்மதிக்கவில்லை கண்டராதித்யன். அவனை கணவனாக வரித்ததும் வீரநாராயணிக்கு வீரமாதேவி என்று பெயரிட்டு அவளை சைவத்திற்கு ஏற்கச் செய்யலாம் என்று கூறித்தான் அவனது பாட்டி திருபுவனமாதேவி அவனை வற்புறுத்தி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தாள். எப்படியோ பராந்தகன் தன்னிடம் தந்திருக்கும் பொறுப்பினை இடையூறு ஏதுமின்றி நல்ல முறையில் நிறைவேற்றிவிட வேண்டும். திருமணம் நடந்து முடிந்து ராமதேவன் அளிக்கும் விருந்து முடிந்ததும் சோழ நாட்டிற்கு புறப்பட வேண்டியதுதான். ராஜாதித்தனுக்கும் சிம்ம லக்னத்தில் ஏற்கனவே திருமணம் முடிந்திருக்கும். பழுவேட்டரையர் புதுமண தம்பதியரை அழைத்து கொண்டு தஞ்சைக்கு புறப்பட்டிருப்பார். மனதிற்குள் நினைத்து கொண்டார் காளிங்கராயர். கண்டராதித்யனை விட ராஜாதித்யன் அதிக பிடிவாதம் உள்ளவன். அவனை கையாள பழுவேட்டரையால் மட்டுமே முடியும். இவர் வைணவராக திகழ்வதால் வைணவ மன்னன் ராமதேவனை சமாளிப்பதற்கு கண்டராதித்யனுடன் இவரை அனுப்பியிருந்தார். யோசனையுடன் அமர்ந்திருந்த காளிங்கராயர் கதவு திறக்கும் ஒலி கேட்டு திரும்பி பார்த்தார். இளவரசர் கண்டராதித்யன்தான் தனது அறையில் இருந்து வெளியேறி நின்றிருந்தான். அவனை கண்டவுடன் காளிங்கராயர் மனதினுள் அதிர்ந்து போனார். நாறு சந்தனம் பூசி பொன்னாபரணங்களை அணிந்து வண்ண மலர் மாலைகளுடன் பீதாம்பரம் சரசரக்க மணமகன் கோலத்தில் திகழ வேண்டிய கண்டராதித்யர் மேனி எங்கும் நீரு பூசி ருத்ராட்சர மாலைகளை அணிந்து இடையில் உத்தரியத்திற்கு பதிலாக மாந்தோல் ஒன்றை அணிந்திருந்தான். அவனது கோலத்தை கண்டு மிடறு விளங்கினார் காளிங்கராயர். சைகை செய்து பரமகிரியை அழைத்தார். பரமகிரி, இளவரசர் மணமேடைக்கு அல்லவா போகிறார்? எதற்கு இந்த கோலம் பூண்டிருக்கிறார்? அவருக்கு பட்டாடையும் பொன்னாபரணங்களும் அணிவிக்கலாமே. காளிங்கராயர் கூற அவரை தயக்கத்துடன் பார்த்தான் பரமகிரி. அமைச்சரே, அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் இளவரசர். அவராக விருப்பம் கொண்டுதான் இந்த அலங்காரத்தினை செய்து கொண்டுள்ளார், பரமகிரி கூறினான். காளிங்கராயர் துணுக்குற்றார். வைணவ அரசவையில் இதனை எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ? கண்டராதித்யர் வேண்டுமென்றே பிரச்சனையை உண்டாக்க நினைக்கிறாரா என்ன? புறப்படலாம் காளிங்கராயரே, கண்டராதித்யன் கூற அதற்கு மேல் எதுவும் கூற இயலாமல் தலையை அசைத்தார் காளிங்கராயர். இளவரசர் வெளியே சென்று ராமதேவன் அனுப்பியிருந்த சீவிகையில் ஏறியதும் மங்களவாத்தியம் முழங்கியது. சோழ நாட்டு படை வீரர்கள் காவல் புரிய வேதியர்களும் மந்தரம் மோத ஊர்வலம் முனைப்பாடி அரண்மனையை நோக்கி சென்றது. ஊர்வலம் ஆதிரங்கம் கோவிலுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மணமேடையை அடைந்தது. கண்டராதித்யர் மணமேடையில் வந்து அமர்ந்ததும் ஆதிரங்கம் கோவிலில் இருந்து வீரநாராயணி மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். அவளது இருபுறமும் அவளது தாயும் ரவிதேஜனும் உடன் வந்தனர். குனிந்த தலையை சற்றே உயர்த்தி மணமேடையை நோக்கினாள் வீரநாராயணி. மனம் சற்றே அதிர்ந்தது.
சோழ இளவரசன் சிவபழமாக அல்லவா அமர்ந்திருக்கிறான். வாழ்க்கையில் கற்ற ஸ்ருங்கார பாடத்தை அனுபவமாக வாழ்வதற்காகத்தானே திருமணம். அலங்கார பூச்சுக்களுடன் மன்மதனாக காட்சியளிக்க வேண்டியவன் எதற்காக இப்படி சுடலை பொடியை பூசிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றான்? வீரநாராயணி அருகில் நடந்த ரவிதேஜனை திரும்பி நோக்கினாள். கண்டராதித்யரின் கோலம் அவனுக்கும் திகைப்பினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவனும் தற்செயலாக வீரநாராயணியின் கண்களை பார்த்தான். தேஜரே, எனக்கு கவலையாக இருக்கிறது. சோழ இளவரசன் எனக்கு சரிப்பட்டு வருவாரா? வீரநாராயணியின் பார்வையில் தொக்கி நின்ற கேள்வியை புரிந்து கொண்டான் ரவிதேஜன். குழம்பத்தே வேண்டை நாராயணி, இது வெறும் தொடக்கம்தான். அவனை மெதுவாக உன் வழிக்கு கொண்டு வந்து விடலாம். இப்போதைக்கு திருமணம் முடியட்டும். ரவிதேஜன் அவள் செவியில் மட்டும் விழும்படியாக கிசுகிசுத்தான். வேத மந்திரங்களும் மங்கள வாத்தியமும் முழங்க மலமேடை ஏறிய வீரநாராயணி தன் கரத்தில் இருந்த மலர் மாலையை கண்டராதித்யரின் கழுத்தில் சூட்டினாள். கண்டனும் தன் கரத்தில் இருந்த மாலையை வீரநாராயணிக்கு சூட்டினான். வேதியர் எடுத்து நீட்டிய மங்கள நாணை கண்டர் வீரநாராயணிக்கு அணிவிக்க திருமணம் இனிதே முடிந்தது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் திடீரென்று கண்டராதித்யர் அந்த காரியத்தை செய்தார். ஆதி அரங்கம் கோவிலுக்கு தனது முதுகை காட்டி திரும்பி நின்று கைகளை கூப்பி கண்மூடி பாடத் துவங்கினான். கரிய மாலும் செய்யும் பூமே லயனும் கழறிப்போய் அரிய வண்டான் தேடிப்புக்கு மலக்க ஒன்கிலார் தெரியவர தேவர் செல்வன் திகழும் குடமுக்கில் கரிய கண்டர் காலக்காலர் காரரோ நத்தாரோ. கண்டர் பாட அங்கே கூடியிருந்த பலரது முகமும் மாறியது. ராமதேவன் சற்றே அதிர்ச்சியுடன் காளிங்கராயரை பார்க்க அவர் சங்கடத்துடன் கண்டராதித்யரை நோக்கினார். அவருக்கே கண்டரின் செய்கை அனாவசியமாகவும் மிகைப்பட்டதாகவும் தோன்றியது. கல்யாண சடங்கின் போது எதற்காக சைவ திருமுறையை பாட வேண்டும்? வீரநாராயணிக்கும் மனதினுள் கோபம் பொங்கியது. முனைப்பாடி மன்னரையும் தன் குடும்பத்தையும் அவமானம் செய்வதற்காகவே கண்டர் அவ்வாறு பாடுவதாக தோன்றியது. கண்டருக்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற துடிப்பு பிறந்தது. கண்டர் பாடி முடித்ததும் வீரநாராயணி ஆதிரங்கம் கோவிலை நோக்கி நின்று கரம் குவித்து இனிய குரலில் பாடத் துவங்கினாள். அவரவர் தாம் தாம் ஐந்தவாறுத்தி இவரிவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சாத்தியும் வைத்தும் தொழுவர். உலகளந்த மூர்த்தியுருவே முதல் முதலாவார் மூவரே. அம்மூவருக்குள்ளும் முதலானவன் மூரிநீர் வண்ணன். முதலாய நல்லான் அருளல்லால் நாமநீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது என்று பாடினாள். கண்டர் மெல்லிய புன்முறுவலுடன் அவள் பாடும் வரை பொறுமையாக நின்றிருந்தார். மன வாழ்க்கையை அப்பொழுதுதான் துவங்கியிருந்த இருவரிடையே இருந்த சமயப்பற்று பகிரங்கமாக மனமிடையிலேயே வெடிக்க குழுமையிருந்த பெரியர்களும் விருந்தினர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றனர். வீரநாராயணி பாடி முடித்ததும் அங்கே ஒருவித இறுக்கமான சூழ்நிலை நிலவியது. சமயோஜிதமாக காளிங்கராயர் எழுந்து நின்றார். அரி அரண் இருவரின் நல்லாசியுடன் சோழ இளவரசனும் முனைப்பாடி திருமகளும் கணவன் மனைவியாக இங்கே இணைந்திருக்கின்றனர். இவர்களது மனவாழ்வும் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவும் இனி ஆள்போல் தழைத்து விளங்கும் என்பதில் என்ன சந்தேகம்? முனைப்பாடி மன்னரே, எங்கள் பராந்தக மன்னரின் சார்பாக முன்னின்று இந்த திருமண வைபவத்தை நடத்த வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த வைபவம் எவ்வித குறையுமின்றி நடந்து முடிந்ததற்கு திருநாவலூர் நாராயண பெருமாளின் அருளும் உமது முழு ஒத்துழைப்பும் தான் காரணமாக இருக்க முடியும். விருந்து முடிந்ததும் மணமக்களை அழைத்து கொண்டு நான் நாடு திரும்பலாம் என்று இருக்கிறேன். காளிங்கராயர் இவ்வாறு கூறியதும் தனது குடும்பத்தையும் தனது பிரியமான தேஜரையும் முனைப்பாடி நாட்டையும் விட்டு பிரியப் போகின்றோம் என்கிற எண்ணம் வீரநாராயணியின் இதயத்தை அழுத்த அவளது கண்கள் கலங்கியது. அதை கவனித்துவிட்ட தேஜன் அவளது தோளின் மீது கரம் வைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான். ராமதேவன் அளித்த விருந்தின் போது கண்டராதித்யன் அதிகம் பேசவில்லை. கேட்டதற்கு வேண்டா விருப்பாகத்தான் பதிலளித்துக் கொண்டே இருந்தானே தவிர அவனிடம் இருந்து ஒரு மகனுக்குரிய கலகலப்பு காணப்படவில்லை. வீரநாராயணியும் அதனை கவனிக்க தவறவில்லை. விருந்து முடிந்ததும் காளிங்கராயர் மணமக்களை அழைத்து கொண்டு தஞ்சைக்கு கிளம்பினார். காளிங்கராயரின் ரதம் முன்பாக செல்ல அதைத் தொடர்ந்து வீரநாராயணியும் கண்டனும் அமர்ந்திருந்த ரதம் நிதானமாக சென்றது. வீரநாராயணியும் கண்டனும் சிறிது தொலைவு மௌனமாகவே பயணித்தார்கள். இருவருமே யார் முதலில் உரையாடலை துவக்குவது என்கிற யோசனையில் இருந்தனர். பிறகு கண்டனே அவளை நோக்கி புன்னகைத்தான். நாராயணி,
நீ மணமேடையில் பாடிய அந்தாதியை இயற்றியது யார்? கண்டராதித்தன் கேட்க வீரநாராயணி அவனை வியப்புடன் பார்த்தாள். ஏன், பொய்கையாழ்வார் இயற்றிய முதல் திருவாந்தியாதியைத்தான் இசைத்தேன். ஏன், தவறா? தவறில்லை. உன் குரல் மிக இனிமையாக உள்ளது. தேன் போன்ற அந்த குரலினில் நீ திருமுறைகளை இசைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தேன். பாட்டனை பாடும் வாயால் பெயரனை பாடுவதெப்படி? வீரநாராயணி கேட்டாள். கண்டராதித்யன் திகைத்தான். யார் பாட்டன், யார் பெயரன்? நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை படைத்தான் என்று மழிசை பிரானின் அந்தாதி கூறுவதனைத்தான் சொல்கிறேன். தன் நாபிக்கமலத்தின் அயனை நாராயணன் படைக்க தனது முகத்திலிருந்து பிரம்மன் சிவனை படைத்தான். அப்படியென்றால் சிவன் நாராயணனின் பெயரன்தானே? வீரநாராயணி சிரித்தாள். கண்டராதித்யரின் முகம் சுருங்கியது. நான் அறிந்தது என்னவென்றால், அரணின் முடியையும் அடியையும் காண வேண்டி திருமாலும் பிரம்மனும் வராகமாகவும் அன்னப்பறவையாகவும் சென்றார்கள். அவர்களுக்கு கிட்டியது தோல்வியே. இந்த புராணத்தை வைத்து யார் உயர்ந்தவர் என்பதை அறியலாம். அரணை லிங்க சுரூபமாக கொண்டாடுகிறீர்கள். லிங்கத்திற்கு எது தலையும் அடியும்? உலகளந்த பெருமானுக்கு அரணின் அடியை காண்பது வேலையா? இகழ்ச்சியாக கூறினாள் வீரநாராயணி. கண்டரின் முகம் சிரித்தது. வீரநாராயணியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தந்தையிடம் மறுத்து பேசியதற்கு காரணமே இந்த சைவ வைணவ பேதமே. பராந்தகனின் தாயும் இவனது பாட்டியாரும் ஆன திருபுவனமாதேவி தான் இவனை வற்புறுத்தி இந்த திருமணத்தை செய்து கொள்ளும்படியாக கூறியிருந்தார். மணமேடையை விட்டு இறங்கியதுமே தனது சுரூபத்தினை காட்டிவிட்டாலே வீரநாராயணி. அதன் பின் அவர்களது பயணம் மௌனமாகவே தொடர்ந்தது. ஆனால் வீரநாராயணி மட்டும் அவ்வப்போது மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்த ரதத்தின் பின்னால் திரும்பி பார்த்தபடி இருந்தாள். அதை கண்டும் கவனிக்காதவன் போலே இருந்த கண்ணன் ஒரு சமயத்தில் தனது பொறுமையை இழந்து அவளை எரிச்சலுடன் நோக்கினான். எதற்காக பின்னால் திரும்பி பார்த்தபடி வருகிறாய் நாராயணி? நான் ஆராதிக்கும் எம்பெருமான் கண்ணன் விக்கிரகத்தை பின்னால் சீவிகையில் சுமந்து கொண்டு வருகின்றனர். சீவிகை நம்மை தொடர்கிறதா என்றுதான் திரும்பி பார்க்கிறேன். வீரநாராயணி கூற கண்ணன் ஸ்தம்பித்து போனான். அவனையும் அறியாமல் ரதத்தின் பின்பாக எட்டி பார்த்தான். சீவிகை ஒன்று இவர்களது ரதத்தினை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. கண்டனின் முகம் சினத்தினால் சிவந்து போனது. சினத்தை மட்டுப்படுத்த தனது ரதத்தின் இருக்கையில் சரிந்தான். மாதொருபாகன் வாழும் அரண்மனையில் மாதர்களுடன் கொட்டமடிக்கும் கண்ணன் வசிக்கப் போகின்றானா? கண்களை மூடி மனதினுள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் கண்டன். காளிங்கராயர் சோழ அரண்மனைக்குள் நுழைந்த போது வழக்கத்திற்கு மாறாக அரண்மனை அமைதியாக இருந்தது. மணமக்களை வரவேற்பதற்காக சேரமாதேவியும் கோகிழா நடிகளுமே வந்திருந்தார்கள். அவர்களும் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஆரத்தி சுற்றி தம்பதிகளை வரவேற்றார்கள். வீரநாராயணியை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டனர். கண்டராதித்யனும் தனது அறைக்கு சென்றுவிட காளிங்கராயர் சற்றே குழப்பத்துடன் மன்னரின் அறையை நோக்கி நடந்தார். பழுவேட்டரையர் சகோதரர்கள் ராஜாதித்யனுடன் சாளுக்கிய நாட்டிலிருந்து தற்பொழுது திரும்பி இருக்க வேண்டுமே. பட்டத்து இளவரசன் சாளுக்கிய மனைவியுடன் வந்திருக்கிறான் என்றால் கோலாகல வைபவங்கள் நடந்தேறும் அல்லவா? ஆனால் அரண்மனையில் எவ்வித அலங்காரங்களும் இல்லையே. பழுவேட்டரையர் எங்கே? யோசித்தபடி மன்னரின் அறையின் முன்பாக நின்றனர் காளிங்கராயர். அவரை கண்ட காவலாளி கதவை திறந்து ஒதுங்கி நிற்க காளிங்கராயர் உள்ளே நடந்தார். உள்ளே மன்னர் பராந்தகன் நிலை குளிந்து காணப்பட்டான். அருகே வெளிரிய முகத்துடன் பழுவேட்டரையரும் அமர்ந்திருந்தார். வழக்கமாக தன்னை உற்சாகமாக வரவேற்கும் மன்னரின் குரலில் இப்பொழுது சுரத்தே இல்லை என்பதை உணர்ந்தார் காளிங்கராயர். அமைச்சரே, கண்டராதித்யனின் திருமணம் நடந்தேறியதா? மெதுவாக கேட்டார் பராந்தக மன்னர். விமர்சையாக நடந்தேறியது மன்னா. தம்பதிகள் நம் அரண்மனைக்கு வந்துவிட்டனர். காளிங்கராயர் புன்னகைத்தார். இந்த திருமணமாவது நடந்து முடிந்ததே, சோகமாக ஒலித்தார் மன்னர். காளிங்கராயர் திடுக்கிட்டு போனார். என்ன சொல்கின்றீர் மன்னா? அவரை கேளுங்கள் என்கிற பாவனையில் பராந்தகன் பழுவேட்டரையரை சுட்டிக்காட்டினான். என்ன நடந்தது பழுவேட்டரையரை? காளிங்கராயர் கேட்டார். ராஜாதித்யனின் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நான் சாளுக்கிய நாடு சென்றேன் அல்லவா? எனக்கு முன்பாக செல்ல சொன்ன பட்டத்து இளவரசர் தான் பிறகு வந்து சேர்ந்து விடுவதாக சொன்னார். ஆனால் இறுதி வரை ராஜாதித்யன் திருமணம் செய்து கொள்ள வரவில்லை. சாளுக்கிய மன்னனின் கோபத்துக்கு நாம் ஆளாகிவிட்டோம். பழுவேட்டரையர் கூற வாய்ப்பிழந்து நின்றார் காளிங்கராயர். தற்பொழுது பட்டத்து இளவரசர் எங்கே? தெரியவில்லை. நான் சாளுக்கியத்திற்கு புறப்பட்டு சென்ற பிறகு ராஜாதித்யனும்
வெள்ளங்குமரனும் எங்கோ ரகசியமாக புறப்பட்டுச் சென்றதாக ஒற்றர்கள் கூறுகின்றனர். காளிங்கராயர் பராந்தகனை நோக்கினார். மன்னரே, ராஜாதித்திற்கு சாளுக்கிய இளவரசி குந்தவையை மனம் செய்து கொள்ள விருப்பமில்லையா என்ன? யாரையாவது காதலிக்கிறாரா? இது ஒரு பிரச்சனையா? நமது அரச பரம்பரையினர் பல மனைவிகளை கொண்டிருக்கலாம் என்கிற பொழுது இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவளைத்தான் மணப்பேன் என்கிற பிடிவாதங்களுக்கு எல்லாம் இடமில்லையே. ராஜாதித்யன் எதனால் சாளுக்கியம் வரவில்லை என்பதே புதிராக உள்ளது. காளிங்கராயர் பராந்தகனை பணிவுடன் பார்த்தார். அரசே, கண்டராதித்யனையும் அவரது மனைவியையும் தாங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும். ஏற்பாடு செய்யட்டுமா? செய்யுங்கள் அமைச்சரே. மூத்தவன் இருக்க இளையவனுக்கு மனமாகிவிட்டதே என்கிற வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? பராந்தகன் சலித்து கொண்டான். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் புறப்படுகிறோம் என்றபடி எழுந்தார் பழுவேட்டரையர். பழுவேட்டரையரும் காளிங்கராயரும் மன்னரின் அறையை விட்டு வெளியேறினர். சோழ அரண்மனையின் உப்பருகையில் நின்றபடி தொலைவில் பசுங்கம்பளமாக விரிந்திருந்த வயல்வெளிகளை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் ராஜாதித்யன். அவனது பரந்த விரிந்திருந்த தோள்களை வெறித்தபடி அவன் எப்பொழுது திரும்புவான் என்று காத்திருந்தான் வெள்ளங்குமரன். அடுத்தது என்ன? இருவரின் இதயங்களிலும் இந்த வினா மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. தனது மகள் நந்திபுரவல்லியை நினைத்து மனதினுள் மருங்கிக் கொண்டிருந்தான் வெள்ளங்குமரன். ராஜாதித்யனின் கண்களில் அவள் படாமல் இருந்திருந்தால் அவளுக்கு இத்தகைய துன்பம் நேர்ந்திருக்குமா? அனைத்துக்குமே இவன்தான் காரணம். சேர நாட்டின் சிற்றரசனான வெள்ளங்குமரன் ஆண்டு கொண்டிருக்கும் நந்திபுரத்துக்கு சோழ இளவரசன் ராஜாதித்யன் எதற்காக வர வேண்டும்? மற்போர் பயிற்சி கூடத்தில் இருவரும் எதற்காக சந்திக்க வேண்டும்? வயதில் சிறியவனாகிய ராஜாதித்யனுடன் எதற்காக இவன் நட்பு பாராட்ட வேண்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாதித்யனை எதற்காக இவன் தனது மாளிகைக்கு அழைக்க வேண்டும்? அதனால் தானே ராஜாதித்யனின் கண்களில் நந்திபுரவல்லி தென்பட்டு இருவருக்கும் இடையே கண்டதும் காதல் உருவாகிவிட்டது. நீங்கள் சாளுக்கியம் சென்று எனக்காக காத்திருங்கள், நாங்கள் திருமணத்திற்கு வந்து விடுகிறோம் என்று கூறி பழுவேட்டரையை சாளுக்கியத்திற்கு அனுப்பிவிட்டு நந்திபுரவல்லியை கந்தர்வ விவாகம் செய்து கொண்டிருக்கிறான். இதனை மன்னரும் மக்களும் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகின்றனர்? குந்தலமும் சாளுக்கியமும் சோழர்களின் மீது எந்நேரமும் படையெடுக்கக்கூடும் என்கிற நிலையில் பராந்தகன் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு சாளுக்கிய இளவரசி குந்தவையை தன் மருமகளாக்கிக் கொள்ள திட்டமிட்டிருந்த போது ராஜாதித்யன் சாளுக்கியத்திற்கு போகவில்லை என்கிற செய்தி பேரடியாக வந்தது. ராஜாதித்யன் இன்னும் வயல்வெளிகளை நோட்டம் விட்டபடி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று திரும்பி வெள்ளங்குமரனை உறுத்து பார்த்தான். வெள்ளங்குமரரே, தவறு. எனது மாமனாகிவிட்டீர். மாமா, நான் செய்தது சரியா? நண்பன், மற்போர் கற்றுத்தந்த ஆசான், உனது மெய்காப்பாளன், நந்திபுர மன்னன் என்றெல்லாம் பலவிதமாக என்னை அழைத்துள்ளாய் ராஜாதித்யா. ஆனால் மாமன் என்று நீ அழைக்கும் போது என் உள்ளம் திகிலில் துடிக்கிறது. நந்திபுரவல்லியை இந்த சோழ நாடு ஏற்றுக்கொள்ளுமா? சோழ பட்டத்து இளவரசன் ஏற்றுக்கொண்டு விட்டான். பிறகு என்ன கவலை நண்பரே? என் மனதிற்கு இதுதான் சரி என்று பட்டது. பழுவேட்டரையரும் என் தந்தையாரும் வீமன் மகள் குந்தவையை என் தலையில் கட்ட பார்த்தார்கள். அவர்களது ராஜதந்திரத்திற்கு எனது வாழ்க்கைத்தான் கிடைத்ததா? அதனால்தான் நந்திபுரவல்லியை நான் காந்தர்வ விவாகம் செய்து கொண்டேன். எனது வீரத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் திருமணத்தின் மூலம் சமாதானத்தை வாங்க முயல்கிறார் என் தந்தை. சோழ நாட்டுக்கு பெருத்த அவமானம். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டவே நான் இந்த முடிவினை எடுத்தேன். இப்பொழுது சொல்கிறேன், குந்தலத்தையும் சாளுக்கத்தையும் தவிடு பொடியாக்குவேன். என் வீரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. ராஜாதித்யன் சூளுரைத்தான். வெள்ளங்குமரன் ராஜாதித்யனை அமைதியாக பார்த்தான். நண்பா, என் மனதில் சிறு சந்தேகம். வீமன் மகளை தவிர்ப்பதற்காக என் மகளுடன் உறவு கொண்டாயா, அல்லது உன் தந்தையும் பழுவேட்டரையரும் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு காட்டுவதற்காக நந்திபுரவல்லியை உன் துணையாக ஆக்கிக் கொண்டாயா? ராஜாதித்யன் முகம் கனிந்தது. வெள்ளங்குமரரே, இவை இரண்டுமே காரணங்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் உமது மகளை காதலித்து வருகிறேன் என்று பல முறை கூறியிருக்கிறேன். நீங்கள் தான் இதுவரை மறுத்து பேசி வந்துள்ளீர். ராஜாதித்யன் கூறினான். நான் மறுத்ததற்கு காரணம் உண்டு ராஜாதித்யா. மன்னருக்கும் பழுவேட்டரையருக்கும் நீ என் மகளோடு உறவாடுவது சற்றும் பிடிக்கவில்லை. வெள்ளங்குமரரே, என் வாழ்வில் ஒரே ஒரு மனையால் தான் இருக்கப் போகிறாள். அது தங்கள் மகள்தான். நான் அரியணை ஏறும் பொழுது என் கைகோர்த்தபடி அவள் என் பக்கத்தில் அமர்வாள். இது உறுதி. ராஜாதித்யன் இவ்வாறு கூறியதும் வெள்ளங்குமரனுக்கு உள்ளம் பேரு வகையில் திளைத்தது.
சோழ இளவரசியாக நந்திப்புரவல்லி அமர வேண்டும் என்பது இறைவன் சித்தம் என்றால் யாரால் தடுக்க முடியும்? களீர் களீர் தண்டை ஒலி ஒசைக்க இருவரும் வியப்புடன் திரும்பி நோக்கினர். அனுபமாதான் உப்பருகேனில் வந்து நின்றாள். அண்ணா, உன்னுடன் பேச வேண்டும், இனிய குரலில் அனுபமா கூற, வெள்ளங்குமரன் தயக்கத்துடன் ராஜாதித்யனை நோக்கி தலையசைத்து விட்டு அகன்றான். அவன் அப்பால் செல்லும் வரை அமைதி காத்த அனுப்பமா ராஜாதித்யனை நெருங்கி அவனது தோளினில் கை வைத்தாள். அண்ணா, நீ சாளுக்கியம் சென்று குந்தவையை மணக்க மறுத்து விட்டாயாமே. தந்தையார் பெரும் கோபத்தில் இருக்கிறார். ஏன் இப்படி செய்தாய்? இதை கேட்கவா இவ்வளவு தொலைவு வந்தாய் அனுப்பமா? பெண்ணாகிய உனக்கு தெரிந்திருக்குமே நான் ஏன் அப்படி செய்தேன் என்று. ராஜாதித்யன் அர்த்தத்துடன் அவளை பார்த்தான். எனக்கு என்ன தெரியும்? சோழத்திற்கும் சாளுக்கியத்திற்கும் சமாதானம் ஏற்பட இருந்த வாய்ப்பினை நீ கெடுத்து விட்டதாக தந்தை புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் உன்னை சந்திக்க வந்தேன். திருமணத்தின் மூலம் சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் வாளேந்திய வீரர்கள் எதற்கு? அதற்கு பதில் தர்பை புல் ஏந்திய புரோகிதர்கள் படை ஒன்றை அமைக்கலாம் அல்லவா? எகத்தாளமாக கேட்டான் ராஜாதித்யன். அண்ணா, உண்மையை சொல். நீ சாளுக்கியத்திற்கு போகாததற்கு இதுதான் காரணமா? இல்லை உன் மனதில் வேறு ஏதாவது உள்ளதா? உண்மை வீரனுக்கு வீரத்தை தவிர வேறு என்ன மனதில் இருக்க முடியும்? ராஜாதித்யன் தனது புருவங்களை உயர்த்தியபடி அவளை பார்த்தான். வீரம் நாணயத்தின் ஒரு பக்கமே, அதன் மறுபுறம் காதல் என்பது உள்ளது. உண்மையை சொல், உன் மனதில் யார் இருக்கிறார்கள்? அனுப்பமா கண்கள் விரிய கேட்டாள். ராஜாதித்யன் மௌனம் சாதித்தான். அண்ணா, எனக்கு தெரியும், உன் மனதில் யாரோ இருக்கின்றாள். உண்மையில் வீரம்தான் காரணம் என்றால் நீ தந்தையிடம் என்னால் சாளுக்கிய இளவரசியை மணக்க முடியாது, சாளுக்கியத்தை போர்க்களத்தில் சந்திப்போம் என்று சபதம் செய்திருப்பாய். ஆனால் சாளுக்கியம் போகிறேன் என்று போகாமல் இருந்து விட்டதால் நீ தந்தைக்கு பிடிக்காத செயல் ஒன்றை செய்து வருகிறாயா என்று சந்தேகம் உள்ளது. அனுப்பமா கூற ராஜாதித்யன் வியப்பினில் ஆழ்ந்தான். அனுப்பமா உண்மையில் மிகவும் கூரிய அறிவு படைத்தவள். இவர்களின் உரையாடலின் முடிவில் இவன் மனதில் உள்ளதை அப்படியே கூறிவிட வேண்டும் ஆற்றல் கொண்டவள். ராஜாதித்யன் அனுப்பமாவின் பார்வையை தவிர்ப்பதற்காக மீண்டும் திரும்பி நின்று வயல்வெளிகளை நோட்டம் விட துவங்கினான். அனுப்பமா, மனம் கடலை போன்றது. அதை கடையத் தொடங்கினால் அமுதமும் வரலாம், நஞ்சும் வரலாம். அதை கடைவதற்கு தருணம் வரவில்லை. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். என்னால் குந்தவையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அவளை மணந்து என்னையும் ஏமாற்றி அவளையும் ஏமாற்ற இயலாது. அதனால்தான் நான் சாளுக்கியம் செல்லவில்லை. மற்றபடி என் மனதில் தந்தை சொல்லை மீற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. இதுதான் உண்மை என்றபடி மீண்டும் திரும்பி தங்கையை வாஞ்சையுடன் பார்த்தான். அண்ணா, நீ ஒரு ஆண். உன்னால் உனது திருமணத்திற்கு போகாமல் இருக்க முடியும். ஆனால் நான் அப்படி போகாமல் இருந்தால் நீ என்ன சொல்வாய்? ராஜாதித்யன் திகைப்புடன் அவளை பார்த்தான். என்ன சொல்கிறாய் அனுப்பமா? நம் தந்தையார் என்னை கொடும்பாலூர் மகனுக்கு மனம் செய்து தருவதாக வாக்கு தந்திருக்கிறார். எனக்கு அதில் சிறிதும் விருப்பமில்லை. எனது மனநாளன்று நானும் உன்னை போல் எனது திருமணத்திற்கு போகாமல் இருந்தால் நீ என்னை ஆதரிப்பாயா? ராஜாதித்யன் என்ன பதில் தருவது என்று திணறிப் போனான். அனுப்பமா, நீ வேடிக்கைக்கு இவ்வாறு கூறுகிறாயா, இல்லை என்னை சோதித்து பார்க்கிறாயா? ராஜாதித்யன் குழம்பிப் போனான். அனுப்பமா ஒருமுறை வெள்ளங்குமரனின் வெளியேறிய பக்கமாக பார்த்துவிட்டு தன் அண்ணனை நோக்கினாள். அண்ணா, நான் உன்னிடம் மனம் திறந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். எனது உள்ள கிடக்கையை உன்னிடம்தான் கூற முடியும். நீ குந்தவையை ஏற்றுக்கொள்ள முடியாததை மிக அழகாக விளக்கினாய். நானும் என்னையும் ஏமாற்றிக்கொண்டு கொடும்பாலூர் இளவரசனையும் ஏமாற்ற விரும்பவில்லை. என் மனதில் ஒருவர் குடிக்கொண்டிருக்கிறார். அவரை எனது நாதனாக அடைய விரும்புகிறேன். உன்னால் எனக்கு உதவ முடியுமா? அனுப்பமா கேட்டாள். உன் மனதில் இருப்பவரை நீ மணக்க விரும்புவது உனது உரிமை அனுப்பமா. உன் வாழ்வை உன்னால் தான் அமைத்துக் கொள்ள முடியும். நான் உனது காதலை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். எனது உதவி நிச்சயம் உண்டு. அவரும் உன்னை விரும்புகிறாரா? ராஜாதித்யன் கேட்டான். என் உள்ள கிடக்கையை அவரிடம் தெரிவித்து விட்டேன். அவர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். ஒருவேளை உன்னை நினைத்து அஞ்சுகிறாரோ என்று கவலையாக உள்ளது. அனுப்பமா எச்சரிக்கையுடன் சொற்களை கையாண்டாள். எனக்காக ஏன் அஞ்ச வேண்டும்? உங்கள் மனம் ஒருமித்து இருக்கிற போது நான் ஏன் தடை சொல்லப் போகிறேன்? உமது காதலர் யார்? எனக்கு தெரிந்தவரா என்ன? ஆமாம் அண்ணா, உனக்கு மிகவும் நெருக்கமானவர். அனுப்பமா கூற ராஜாதித்யன் வியப்புடன் அவள் முகத்தை நோக்கி குனிந்தான். யார் அவன்? எனக்கு மிகவும் நெருக்கமானவன்? சற்று முன் இங்கிருந்து வெளியேறினாரே வெள்ளங்குமரன், அவரேதான்.
அவரைத்தான் எனது நாதனாக வரித்திருக்கிறேன். அனுபமாவின் முகம் பிரகாசமானது. ராஜாதித்யன் உறைந்து போனான். பேசுவதற்கு அவன் வாயில் சொற்களே அகப்படவில்லை. பிறகு தன்னை சுதாரித்தவன் மெல்லிய குரலில் கேட்டான், என்ன பேசுகிறாய் அனுபமா? வெள்ளங்குமரன் உன்னை விட மிகவும் வயதானவன். அவனுக்கு உன் வயதில் ஒரு பெண் உண்டு. தெரியும் அண்ணா. என் மனதை கவர்ந்த விஷயங்களில் அதுவும் ஒன்று. அவர் மகள் பிறந்த போதே அவர் மனைவி இறந்து விட்டாள். தன் மகளுக்காக மறுமணம் செய்து கொள்ளாமல் அவளுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். அவரது அந்த தியாக உள்ளம்தான் என்னை கவர்ந்துள்ளது. அனுபமாவின் கண்களில் பரவசம் காணப்பட்டது. ராஜாதித்யன் வாயடைந்து போனான். தங்கைக்கு எப்படி புரிய வைப்பான்? அண்ணா, உனது வழியில் நானும் கொடும்பாலூர் வேந்தனை மணக்க முடியாது என்று கூறிவிடப் போகிறேன். நந்திபுர வேந்தன் வெள்ளங்குமரனை மணப்பதற்கு நீதான் எனக்கு உதவ வேண்டும். அண்ணனின் கைகளை இறுகி பற்றி கொண்டாள் அனுபமா. கண்களில் நீர் திரள அவனது கண்களுக்குள் நோக்கினாள். என்னை ஏமாற்றிவிடாதே அண்ணா. அனுபமாவின் குரல் தழுதழுத்தது. ராஜாதித்யன் அவளுக்காக உருகி போனான். உண்மையிலேயே வீரமாதேவியை காட்டிலும் அனுபமா மீது அதிக பாசம் கொண்டிருந்தவன். அவளது காதலுக்கு உதவ வேண்டியது இவனது கடமை. ஆனால் விதி இவனது கரத்தை கட்டியல்லவா போட்டிருக்கிறது. ராஜாதித்யன் ஒன்றும் கூறாமல் அமைதியை கடைபிடிப்பதை கண்டதும் அனுபமாவின் படபடப்பு அதிகரித்தது. நீ சொன்னால் அவர் கேட்பார் அண்ணா. அவரை மணந்தால் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்றவள் சட்டென்று ராஜாதித்யனின் காலில் விழுந்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். என் விருப்பத்தை நிச்சயம் நீ நிறைவேற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் முன்பாகவே நான் உன்னிடம் ஆசை பெற்றுவிட்டேன். கண்ணீருடன் சிரித்தாள் அனுபமா. ராஜாதித்யனின் குரல் கம்மியது. தன் தங்கையை குற்ற உணர்வுடன் நோக்கினான். அனுபமா, நீ என்னிடம் ஆசி கேட்டுவிட்டாய். நானும் உனக்கு ஆசி கூற கடமைப்பட்டவன். ஆனால் நீ வெள்ளங்குமரனை மனம் செய்து கொண்டால் என்னால் உனக்கு ஆசி கூற முடியாது. நான் தான் உன் கால்களில் விழ வேண்டியிருக்கும். நீதான் எனக்கு ஆசி கூறும்படி இருக்கும். அனுபமா குழப்பத்துடன் தன் அண்ணனை நோக்கினாள். என்ன சொல்கிறாய் அண்ணா? எனக்கு புரியவில்லையே. நீ வெள்ளங்குமரனை திருமணம் செய்து கொண்டால் நீ எனது மாமியாராக திகழ்வாய். நான் உனது மருமகனாக மாறிவிடுவேன். ஏனென்றால் நான் வெள்ளங்குமரனின் மகளை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விட்டேன். சாளுக்கியம் சென்று குந்தவியின் கரத்தை பிடிக்க வேண்டிய நான் நந்திபுரம் சென்று நந்திபுர வள்ளியுடன் மாலையை மாற்றிக்கொண்டு விட்டேன். வெள்ளங்குமரன் இப்பொழுது எனது மாமன். கனத்த இதயத்துடன் கூறினான் ராஜாதித்யன். அனுபமா துடிதுடித்து போனாள். ஐயோ அண்ணா, உன்னை ஓர் இக்கட்டான நிலையில் நிறுத்திவிட்டேனே. என்ன அனர்த்தமாகிவிட்டது. என்னை மன்னித்து விட அண்ணா. மீண்டும் ராஜாதித்யனின் கால்களில் விழுந்தாள். இந்த முறை ஆசி வேண்டவில்லை அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் என்றுதான் கேட்கிறேன். அனுபமா புலம்பினாள். கல்மணம் படைத்த ராஜாதித்யனையே உலுக்கிவிட்டது அவள் கண்ணீர். அவளை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான் ராஜாதித்யன். அனுபமா, இப்போதும் ஒன்றும் குடிமொழிவிடவில்லை. நானும் நந்திபுரவல்லியும் பிரிந்து விடுகிறோம். வெள்ளங்குமரனுக்கும் உனக்கும் மனம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன். உனது மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் என்றவனின் உதடுகளை தன் மென்மையான கையினால் மூடினாள் அனுபமா. அண்ணா, நீ பட்டத்தரசன். உனது மகிழ்ச்சி மக்களின் மகிழ்ச்சி. நான் வெள்ளங்குமரனின் தியாகத்தைத்தான் விரும்பினேன். அதை காதல் என்று ஏன் எண்ண வேண்டும்? ஒரு தியாகியின் மீது உள்ள மரியாதையாக நினைத்து கொண்டு விடுகிறேன். இதனால் நான் பாதிப்பு அடைய மாட்டேன். தந்தையின் விருப்பத்தை மதித்து கொடும்பாலூர் மன்னருக்கு உண்மையாக இருப்பேன். நான் கேட்டதை அடியோடு மறந்துவிடு என்றவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ராஜாதித்யனை புன்னகையுடன் நோக்கியவள் அங்கிருந்து அகன்றாள். அவள் போவதையே கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ராஜாதித்யன். உப்பரிகை படிகளில் இறங்கிய அனுபமா திடுக்கிட்டு நின்றாள். படிகள் முடியும் இடத்தில் நின்றிருந்தான் வெள்ளங்குமரன். அவனை சற்றே சோகத்துடன் பார்த்த அனுபமா தலையை குனிந்தபடி தொடர்ந்து நடக்க முற்பட்டாள். இளவரசி, தாங்கள் அன்று பழையாறை கோவிலுக்கு செல்லும் வழியில் என்னிடம் தங்கள் மனதை திறந்து காட்டினீர்கள். அழகிலும் பண்பிலும் மிகச்சிறந்த உங்களை யார் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள்? ஆனால் உங்கள் அண்ணனுக்கும் என் மகளுக்கும் இடையே உள்ள காதல் அன்றே எனக்கு தெரியும். அதனால்தான் உங்கள் விருப்பம் ஈடேறாது என்று அன்றே நான் மறுத்து பேசினேன். நீங்கள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்பது உறுதி. வெள்ளங்குமரன் கூறினான். தாங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். மகளுக்காக நீங்கள் செய்த தியாகங்களைக் கண்டு மலைத்து தங்கள் மீது மரியாதை செலுத்த துவங்கிவேன். அது ஒருவித பக்தி என்பது புரியாமல் காதல் என்று கொண்டு விட்டேன். தங்களிடம் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டதை தவறு என்று உணர்கிறேன். இனி என் மனதில் எந்தவித சலனங்களுக்கும் இடம் தரமாட்டேன் என்று நானும் உறுதி கூறுகிறேன். எனது அந்நியாருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்கள் என்றபடி வேகமாக நடந்து மறைந்தாள் அனுபமா. அவள் போவதையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் வெள்ளங்குமரன்.
இத்துடன் அத்தியாயம் 11 நிறைவுற்றது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.